Praise the Lord. இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லுகிறது. யாரை விசுவாசிக்கணும்? ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு விஷயம், அவர் மரணத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோட எழுப்பினார் என்பதை உன் இருதயத்திலே விசுவாசித்தீர்களானால் நீங்கள் ரட்சிப்புக்குள் வருவீங்க. அப்படியாக விசுவாசித்த காரியங்களை நீங்கள் அறிக்க இட வேண்டும். அப்பொழுது உங்கள் ரட்சிப்பு நித்தியத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவாக நீங்க நியமிக்கப்படுறீங்க. 1000 தலைமுறைகளை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.